அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் போட போறோம். இது நம்ம போடுற பதிவு எல்லாமே நான் பயனடைஞ்சு, அதனால நன்மைகள் ஏற்பட்டு தான் உங்களுக்கு நான் போடுறேங்கிறத ஒவ்வொரு வீடியோவிலயும் இத நான் சொல்றேம்மா. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போறோம் அப்படின்னா, அதுல முழு நம்பிக்கையோட செஞ்சா மட்டும் தாம்மா, அது நமக்கு நல்ல பலன குடுக்கும். மறுபடியும் அதனால தான் ஒவ்வொரு வீடியோவுலயும் இத நான் உங்ககிட்ட சொல்றேன். சில பேரு சொல்றீங்க, "நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது" அப்படின்னா, சில பேருமா அவங்க ஜாதகத்த பொறுத்து, தசாபுத்திய பொறுத்து, சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும், சில பேருக்கு லேட்டா நடக்கும். அதனால நம்மளுடைய பரிகாரங்கள தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது, கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். அதுவுமே நானு எனக்கு பயனுள்ளதா இருக்கிறத மட்டும் தான் பார்த்து, நான் எந்த மாரிலாம் எனக்கு நன்மை கிடைச்சது அப்படிங்கிறத பார்த்து தான் போடுறேன். அதே மாரி நீங்களும் இத பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவ நான் போடுறேன். சரி பாருங்க. இப்ப நான் போடுற இந்த ஒரு பதிவுமே ரொம்பலாம் செலவுலாம் நான் பண்ண மாரி போட மாட்டேம்மா. வீட்ல இருக்க பொருளு, அப்படி இல்லன்னா கொஞ்சம் ஒரு ரூ. 100 ரூ. 50 இல்ல ரூ. 5 ரூ. 10 இந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு. ரொம்ப செலவு வச்சுலாம் எந்த பரிகாரமும் நீங்க என்னுடைய பதிவ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நீங்க செலவு பண்ற மாரி இருக்காது. சரி வாங்க, நம்ம இதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கங்க. கண்ணாடி பவுல் தான் எடுக்கணும். சில்வரோ வேற எதுவுமே நீங்க எடுக்கக்கூடாது. கண்ணாடி பவுல் தான் எடுக்கணும். ஏன் அப்டின்னா, நம்ப கண்ணாடி பவுல்ல என்ன ஊத்தி வச்சாலும், அது நமக்கு அப்படியே திருப்பி உள்ள இருக்க அளவும் சரி, என்ன பொருள் இருக்குங்கிறத அப்படியே நமக்கு காமிக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுக்கு நம்ம இந்த கண்ணாடி பவுலா இருந்தாலும் சரி, இந்த மாரி கண்ணாடி கிளாஸா இருந்தாலும் சரி, நீங்க எடுத்துக்கங்க. அப்புறம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். வேற எந்த எண்ணெயும் நீங்க இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. நல்லெண்ணெய் மட்டும் தான் எடுத்துக்கணும். அது சாமிக்குன்னே எண்ணெய் இருக்குது. 5 வகை எண்ணெய்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5 வகை நல்லெண்ணெய்ன்னு சொல்லி கடையில குடுக்குறாங்க. பட் அது நல்ல எண்ணெயா இருக்க மாட்டேங்குது. சில பேர் அதில கடலை எண்ணெயெல்லாம் கலந்து குடுத்துடுறாங்க. கடையில என்ன பண்ணாங்கன்னா, இந்த மீந்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து கலப்பட எண்ணெய்ன்னு சொல்லி சாமிக்குன்னு குடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்க வாங்க வேண்டாம். நல்ல சுத்தமான நல்லெண்ணெயே பார்த்து வாங்கிக்கங்க. அது போக உங்களுக்கு ஒரே ஒரு ஜாதிக்காய் மட்டும் தான்ப்பா தேவை. வேற எதுவுமே தேவையில்ல. நான் 2 எடுத்துருக்கேன். உங்களுக்கு 1 போதும். நீங்க எத்தனை இடத்துல வைக்க போறீங்களோ, அத்தனை இடத்துக்கு அத்தனை காய் வச்சுக்கங்க. ஆனா, ஒரு கண்ணாடி பவுல்லுமே நம்ம 1 மட்டும் தான் போட போறோம். சரி வாங்க. இப்ப நம்ம சொல்லவே வேண்டாம். நல்லெண்ணெய் மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில நல்லெண்ணெய எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம ஜாதிக்காய அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜாதிக்காங்கும்போது அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும் அப்படிங்கிறத, நீங்க செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய கருத்துக்கள தெரிவிக்கலாம். இதில நீங்க சந்தேகத்தோட தெ செய்யவே வேண்டாம். மறுபடியும் சொல்றேன். சந்தேகத்தோட எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். ஜாதிக்காய் இது நமக்கு உள்ளேயும் அவ்ளோ பயன குடுக்கும். வெளியிலயும் நம்ம முகத்துக்கு அதாவது முகத்துல பூச நம்ம முகம் அவ்வளவு பொலிவு பெறும். நீங்க இத முயற்சித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம முகத்துல பூசும்போதே அவ்வளவு நம்ம முகத்த அழகுபடுத்துகுது அப்படிங்கும்போது, இது நம்ம ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தும்போது, நம்மளுடைய வாழ்க்கைய எவ்வளவு அழகுபடுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நம்ம பரிகாரத்துக்கு இப்ப பயன்படுத்த போறோம். இதுல நமக்கு 2 விஷயங்கள் இத நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா அத பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லன்னா இன்னொரு பயனும் நான் சொல்றேன். அத நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த கிளாஸ்ல
நல்லெண்ணெயை எடுத்து நீங்க முழுமையா இதில எண்ணெய் ஊத்தணுங்கிற அவசியம் கிடையாதும்மா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது ஒரு 1/4 அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்ல 3/4 அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வந்து ஜாதிக்காய் வந்து அதில போட்டு முழுகுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். புரியுதுங்களா? நீங்க நெறைய இந்த கிளாஸ் ஃபுல்லா போடணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இப்ப என்ன பண்றோம், இந்த எண்ணெய அதில ஊத்திட்டு, இந்த ஒரே ஒரு ஜாதிக்காவ நம்ம அந்த எண்ணெய்க்குள்ள போட்ற போறோம். போட்டுட்டு, உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க. இத வந்து மூடவோ, எதுவுமே பண்ணக்கூடாது. திறந்த வழியா வைக்கணும். நான் சொல்லியிருக்கேன் முன்னவே சொன்னேன். ஒரு இடத்துல வைக்கிறதுனா, ஒரு ஜாதிக்காய் போதும். இல்லம்மா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. பணமே தங்க மாட்டேங்குது. வீட்ல ஒரே சண்டை. இது வந்து எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு பரிகாரம் போதும்ப்பா. அதாவது நம்ம சொந்தக்காரங்களோட சண்டை, நம்ம அண்ணன் தம்பி கூட ஒற்றுமை இல்ல, பணப்பிரச்சனை, கணவன் மனைவி நிம்மதியா இல்ல, அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பதிவா இது உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். இந்த எண்ணெய நான் வந்து இதில இந்த கிளாஸ்ல போட்டுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சாமி படத்துக்கு முன்னாடி ஒண்ணு வச்சுக்கங்க. இன்னொன்னு வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வரவேற்பறை அதாவது இது கண்ணாடி கிளாஸுங்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது குழந்தைங்க இல்லாத இடமா பார்த்து, மறைவா இருக்க இடமா பார்த்துங்க. இப்ப சுவாமி படம்ங்கிறது அலமாரி மேல நீங்க வச்சுட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எட்டாது இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ, அந்தந்த இடத்துல கால்படாத இடமா, அது குழந்தைங்க இல்லாத இடமா பார்த்து ஒரு 2, 3 இடத்துல வச்சுருங்க. இந்த எண்ணெய ஊத்தி. ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க வச்சுருங்க. ஒரு வாரம் ஃபுல்லா வச்சுட்டு, இத வந்து நீங்க ஒரு நாள் வைக்க வைக்க உங்க வீட்ல உங்களுக்கே தெரியும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது நெகட்டிவா அதாவது இது நடக்காது, இது போகாது அப்படிங்கிறது எந்த நேரம் பார்த்தாலும் சில வீட்ல சண்டை, சச்சரவாவே இருந்துட்டுருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி இத ஒரு வாரம் ஃபுல்லா வச்சுட்டோமா, நாங்க என்ன பண்றது இந்த எண்ணெய? ஒண்ணுமே நீங்க இத பண்ண வேணாம். இந்த ஜாதிக்காவுல இந்த எண்ணெயோட இந்த ஜாதிக்காய் ஊறுனுச்சு பார்த்தீங்களா? இது வந்து அவ்வளவு நல்ல விஷயம். வீட்ல வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த எண்ணெய வந்து கால் முட்டி, கை கால்லாம் வலி இருக்கு பார்த்தீங்களா? அத தேய்க்கிறதுக்கு குடுக்கலாம். இல்ல எங்களுக்கு அந்த மாரி யாரும் இல்லம்மா அப்படின்னு நீங்க சொல்றவங்க, ரொம்ப ரொம்ப இன்னும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னா, இந்த எண்ணெய அப்படியே மறுபடியும் நீங்க பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். விளக்கு ஏத்துவீங்க பார்த்தீங்களா? அதில ஊத்தி அந்த விளக்குல ஊத்தி நீங்க ஏத்திக்கலாம். ஜாதிக்காய் எண்ணெய் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமானதுங்க. நீங்க அத கூட ஏத்திக்கலாம். ஆனா இந்த எண்ணெய நீங்க வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இத ஒரு வாரம் ஃபுல்லா வச்சுட்டு, மறுவாரம் இப்ப ஒரு திங்கட்கிழமை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அடுத்த திங்கட்கிழமை என்ன பண்றீங்கன்னா, இந்த எண்ணெய வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். இல்ல வீட்ல இருக்கவங்களுக்கு இத பயன்படுத்திக்கலாம். நீங்க இத பயன்படுத்திட்டு புதுசா அடுத்த வாரம், அடுத்த திங்கட்கிழமை புதுசா இதே மாரி உங்களுக்கு பூஜை அறையில மட்டும் போதுன்னா, பூஜை அறையில வச்சுக்கோங்க. இல்லம்மா எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குது. நாங்க ஒரு 4, 5 இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க, அந்த மாரியும் வச்சுக்கலாம். இத வச்சுட்டு நீங்க ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு, இந்த பதிவ வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்கள நீங்க இதில பதிவிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில தான் இந்த மாரி நாங்க பதிவு போட்டுட்ருக்கேன்ப்பா. அதனால நீங்களும் இதில பயனடையணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வாழ்க வளமுடன்.